அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம் எழுதின எல்லாருமே வந்து ஃபைனல் ஆன்சர் கீ டெட்டோடைய ஃபைனல் ஆன்சர் கீ டிஆர்பி வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அதே டைமில் ஆல்ரெடி நீங்கள் ஆன்சர் கீ புக்லேயோ இல்லை வந்து வேரியஸ் இடங்களில் வந்து நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுடைய மார்க் வந்து 80க்கு மேலே 90க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதும், அதே போல் உங்களுடைய மதிப்பெண்கள் குறைவாக இருக்குது, இல்லை சார் 65 தான் இருக்குது, 70 தான் இருக்குது, 75 தான் இருக்குது அப்படின் போது நிறைய பேர் வந்து ஆல்ரெடியே ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். 75 இல்லை 70 அந்த ரேஞ்சில் வந்து மார்க் வந்து டெட்டுக்கான எலிஜிபிலிட்டி மார்க் வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் தேர்ச்சி பெற்று அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதே போல் நிறைய பேர் வந்து அது நாளைக்கோ இல்லை அடுத்த நாளோ வந்து ட்ரான் பண்ணி கல்வித்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்றதும் பார்க்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, ஐ மீன் 82.5க்கு மேலே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 1 உங்களுடைய மதிப்பெண் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னும் போது அந்த டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். பேப்பர் 1 பண்ணவங்க எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பேப்பர் 2வும் அடுத்த போஸ்டிங் எக்ஸாம் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கான போஸ்டிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம டைம் எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் படிக்க முடியாது. முடிஞ்ச வரையும் இப்போ இருந்தே பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு மதிப்பெண்கள் குறைவாக இருக்குது சார், 75 தான் இருக்குது அப்படின்றவங்க இதுக்கு என்ன அப்டேட் கொடுக்குறாங்க, மார்க் வந்து குறைக்கிறதுக்கான நம்முடைய கோரிக்கையில் என்ன மாதிரியான ஒரு முடிவு வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய டெட்டுக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தனியாக டெட் வரும்போது டெட்டில் வந்து அடுத்த டைம், ஏன்னா இப்போ நீங்கள் 70 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த டைம் 82.5 கண்டிப்பாக வாங்கிட முடியும். பட் இந்த டைமே மதிப்பெண்ணை வச்சாங்கன்னா நீங்கள் போஸ்டிங் எக்ஸாமே எழுத ஆரம்பிச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்கோம். 70, 75 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய போஸ்டிங் எக்ஸாம் கண்டிப்பாக வரும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக போஸ்டிங்கான பேப்பர் 1 பேப்பர் 2 வரும்போது அந்த எக்ஸாம், ஏன்னா திரும்பவும் ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், அப்போ அதை கிளியர் பண்ணாவே போதும். இது ஒரு எலிஜிபிள் எக்ஸாம் தான், டெட்டுன்றது ஒரு எலிஜிபிள் எக்ஸாம் தான். ஸோ அது இருந்தாவே போதுமானது. அதோடைய மதிப்பெண் மட்டும் குறைச்சாங்கன்னா நிறைய பேருக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மதிப்பெண் அதிகமாக வாங்க, 90 வாங்கிட்டேன், 95 வாங்கிட்டேன், 100 வாங்கிட்டேன் அப்படின்றவங்க அடுத்து போஸ்ட் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் கீ வந்த பிறகு உங்கள் மதிப்பெண்கள் மாற்றம் இருக்கலாம். சரிங்களா? சிலர் வந்து நீங்கள் புக் வச்சு செக் பண்ணியிருப்பீங்க, கீழே வந்து கொஞ்சம் மாறுதல் இருக்கும். ஃபைனலாக நமக்கு ஒரு கீ கொடுப்பாங்க. இப்போ டிஆர்பி வெப்சைட்லேருந்து தனியாக ஒரு கீ கொடுக்கும்போது அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள், அதில் என்ன மதிப்பெண் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒருத்தவங்களை பார்க்கலாம். நன்றி.